Kawasaki Top 5 Sports Touring Bikes. வணக்கம் பீப்புள். நம்ம மக்கள் காமனாக எல்லா பைக்கர்ஸ் கிட்டையும் கேட்குற ஒரு கொஸ்டின், ப்ரோ இந்த பைக்கில் லாங் ரைட் பண்ண முடியுமா, லாங் ரனுக்கு இந்த பைக் சூட் ஆகுமா, என்ன ப்ராப்ளமும் இல்லாமல் இந்த பைக் ஹேண்டில் பண்ணுமா. எல்லாருமே ஹை அண்ட் பைக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி ஹை அண்ட் பைக்ஸ் இருந்தால் தான் லாங் ரைட் பண்ண முடியுமா என்ன? ஹோல்டன் பிரதர், உங்கள் கீ ஹோல்டரில் உங்கள் பைக் கீ தொங்கும் இல்லையா, அதை எடுங்க. எஸ், இதுதான் உங்களோட ரைட் பார்ட்னர். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க பாஸ். 100cc போகலாம், 1000+ ccஸில் இருக்க பைக்லேயும் போகலாம். நீங்கள் தான் ட்ராவல் பண்ணுறீங்க. உங்கள் பைக் ஜஸ்ட் ஒரு டூல் தான் உங்கள் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு. ஹை அண்ட் பைக்ஸில் தான் கம்ஃபர்டபுளாக போக முடியுன்ற ஒரு மைண்ட் தாட்டை எடுத்துருங்க. எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் வச்சுருந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொன்ன நிறைய பேரை பார்த்துருக்கேன். அண்ட் லோ சிசி பைக் 100, 125cc போய் கெத்தாக நிறைய பிளேஸை சுற்றினவங்களையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் யர் மைண்ட் செட். இருக்க பைக்கை ப்ராப்பர் சர்வீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து மெயின்டைன் பண்ணியிருந்தாலே போதும். அது உங்களோட ரைட் பார்ட்னராக வரத்துக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சதில்லை. இந்த பைக் 100% எந்த ஒரு ப்ராப்ளமும் கொடுக்காதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இட்ஸ் அ மிஷின் பாஸ். எல்லா பைக்கும் எல்லா டெரெயின்லையும் சமாளிக்கும்னு அஷூரன்ஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் கிரேட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் உள்ள பைக் வாங்கினாலும் உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ணுற கேப்பபிலிட்டிஸ் இல்லைன்னா அதை ஓன் பண்ணியும் என்ன ஒரு பிரயோஜனமே இல்லை. எல்லாரோட மைண்ட் செட் தான் இந்த லாங் ட்ராவலை பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன். என்னோட இனிஷியல் லாங் ரைட்ஸ் பஜாஜ் அவெஞ்சரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன பைக் இருந்தாலும் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லாங் ரைட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்கிரேட் தேவை அப்படின்னா உங்கள் பைக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் திங், பைக் கஸ்டமைசேஷன். எனக்கு கஸ்டமைசேஷன்லாம் அவ்வளவா உடன்பாடு இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பைக்கை கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஏதோ ஒரு விதத்தில் பைக் வீக் ஆகிட்டே தான் இருக்கும். மெயின் கன்ஸ்ட்ரக்ஷனில் கஸ்டமைஸ் பண்ணணும்னு எப்போவுமே நினைக்காதீங்க. மச் நீடட் அக்சசரிஸ் மட்டும் பைக்கில் இன்ஸ்டால் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டர். நீங்கள் என்ன பைக் எடுத்தாலும் நீங்கள் ப்ராப்பர் போஸ்டர் நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரைடில் உங்களுக்கு பாடி பெயின் இருக்க தான் செய்யும். எனக்கு க்ரூஸ் டைப் பைக் பிடிக்கும். ஸோ என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டு கஃபே ரேஸரோ இல்லை ஹை அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸ் பைக்லேயோ ரைட் பண்ண சொன்னால் எனக்கு அது செட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மிஷின்ஸ் பிடிக்கும் அண்ட் அது கொடுக்குற கம்ஃபர்ட் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் பைக்ஸ் தான் பிடிக்கும், இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்னு தெரிகிற பைக்கை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். நிறைய கிரேசி பீப்புள் இது முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற பல விஷயத்த இது முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் வித் வாட் யூ ஹாவ். ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம நோக்கமே தவிர ஷோ ஆஃப் பண்ணுறது கிடையாது. நான் சொன்ன விஷயம் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட். See you in next video. Until then, stay safe, stay healthy, keep smiling, மகிழ்ந்திருங்கள்.